வணக்கம். இது வந்து போர்வெல் ரீசார்ஜ் பிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து போர்வெல்லில் வந்து தண்ணி மட்டம் வந்து 1000 அடி 1500 அடிக்கிட்ட கீழே இறங்கிட்டே போகுது. ஸோ இதை வந்து மேலும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தண்ணி உபயோகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரெயின் வாட்டர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதோடைய மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வெல் இருக்குது. அந்த போர்வெல் தான் மேலே நம்ம கேசிங் பைப் போடுவோம். அந்த கேசிங் பைப் தான் இந்த கேசிங் பைப்பு. ஸோ இந்த கேசிங் பைப்பை சுற்றி ஒரு 10 அடி டெப்த்துக்கு வந்து குழி எடுத்துடுறோம். குழி எடுத்துகிட்டு இந்த கேசிங் பைப்பில் வந்து ட்ரில் ஹோல்ஸ் போடுறோம். ட்ரில் ஹோல்ஸ் போட்டு அந்த கேசிங் பைப் சுற்றி வலை கட்டிடுறோம். நைலான் வலை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கல் வந்து சுற்றிலையும் போட்டோம்னா, அதுக்கு மேலே மறுபடி 2 லேயர்ஸ் வலை போட்டோம்னா அதுக்கு மேலே ஜல்லி போடணும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மழை வர தண்ணி வந்து இந்த ஜல்லி வழியாக உள்ளே என்ட்ராகி கேசிங் பைப் வழியாக உங்கள் போர்க்குள்ளேயே அந்த மழை தண்ணி வந்து ரீசார்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து போர்வெல் ரீசார்ஜுங்கிற கான்செப்ட். இது எல்லோரும் செய்யணும். இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 to 30,000 செலவு ஆகுன்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்குது. கான்செப்ட் வந்து ஒரு 6 feet டயாமீட்டரு 10 feet டெப்த்து போட்டால் நல்லது. ஸோ முதல்ல வந்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். மேடான இடத்துல போய் போடக்கூடாது. நம்ம ஒரு வாட்டமாக எங்கே வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுதோ அந்த வாட்டத்தை கொண்டு வந்து இந்த ரீசார்ஜ் பிட்டில் விடுற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பாத்தி கட்டி எடுத்து விடணும்.